பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், நாம் இருக்கிற நாள் மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கடனாளிகள் என்பதை மறக்கவே கூடாது. நம்மேல் விழுந்த கடமையில் மிக முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்காக எதையாவது செய்தாக வேண்டும். ஆண்டவர் கேள்வி கேட்பார், நான் எல்லாவற்றையும் கொடுத்தேனே, என்னப்பா செஞ்சேன்? 5 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கேட்டார், 2 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கேட்டார், 1 தாலந்து கொடுத்தவன்ட்டையும் கேட்டார். நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? அதை உணர்ந்தவனாய் எப்போதும் சமயம் வாய்க்குதோ இல்லையோ, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கோ பாதகமாக இருக்கோ, எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நான் மறக்காதவன். ஆகையினாலே இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக என்னோடு சேர்ந்து நீங்களும் ஒரு வசனத்தை திருப்பலாம். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, கையில் தேடி எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை மறுபடி சொல்கிறேன். சாலமோனின் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தள்ளிட வேண்டும். ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து போஷியும். எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், எல்லாசை இயேசுவே 2 வரம் கேட்கிறேன், மறக்காமல் எனக்கு அதை தள்ளிட வேண்டும். ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், எல் படியை அளந்து போஷியும், எல் படியை அளந்து போஷியும். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நான் நிலைத்து பார்க்கிறேன். பரிபூர்ணம் அடைவதிலா மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதிலா மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நாம் நிலைத்து பார்க்கிறேன். வெள்ளி காசு 30 வெள்ளில் என்ற யூதாஸ், வெள்ளி காசு 30 வெள்ளில் என்ற யூதாஸ், கதையல்ல ஆனதென்று கலங்கில் இருக்கிறேன், கதையல்ல ஆனதென்று கலங்கில் இருக்கிறேன். ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஐசூரியம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்தெல்லை போஷியும். எல்லா
எல்லாசை இயேசுவே இரண்டு வரம் கேட்கிறேன் எல்லாசை இயேசுவே இரண்டு வரம் கேட்கிறேன் மறக்காமல் எனக்கு அதை தந்திடவே ஐஸ்வர்யம் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம் எல் படியை அளந்து கோஷியும் எல் படியை அளந்து கோஷியும். நல்ல வசதி உள்ள சாலமோன் கேட்கிறான், எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம். ஏன்னா ஐஸ்வர்யம் நிறைய வந்துருச்சுன்னா என்னால் நிலச்சி நிற்க முடியாது. நீதிமொழிகள் 37:8 வாசிக்கிறோம், 2 மனு உம்மிடத்தில் கேட்பேன், நான் சாகிற வரைக்கும் அதை எனக்கு மறக்காம தரணும். என்ன? ஒன்று மாயை, பொய் வசனிப்பு, இது வேண்டவே வேண்டாம். அடுத்தாப்புல சொல்றாரு ஐஸ்வர்யம், அதுவும் வேண்டாம். அதே சமயத்தில் தரித்திரமும் வேண்டாம். ஏன்னா ஐஸ்வர்யம் அடைகிறதுனால நான் பரிபூரணத்தினாலே என்ன செய்வேன்? என் நாமத்தை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாமலும் தரித்திரப்படுகிறதுனால என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதபடிக்கு இருக்கவும் என் படியை எனக்கு அந்த படியை அளந்து என் தேவை அறிந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எனக்கு கொடுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க. அவ்வளவு இருந்தவன் எனக்கு அளந்து போட்டா போதுங்கிறான். நமக்கு அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்றொள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்றுதாருன்னு கேட்கறத விட்டுட்டு, ஆண்டவரே இன்னும் என்னை ஆசீர்வதி இன்னும் என்னை ஆசீர்வதி. எனக்கு அன்பார்களை அவர் ஆசீர்வதித்ததினால்தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம், நடக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். மறந்துடாதீங்க. இப்போ உங்கள் வேதத்தில் எல்லாரும் எடுத்து வச்சிருப்பீங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? நல்ல கவனிங்க. நீதிமானுடைய வீடு. இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு கண்டிப்பா வேணும். ஏன்னா வேதம் சொல்லுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நாம பாடுறோம்ல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஏன்னா ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கார். 1 நாளாகமம் 17:10 உன் சத்துருக்களெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். உனக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் வீடு இல்லை எனக்கு இருக்கிறதுக்கு, நானும் ஒரு சொந்த வீடு கட்டுவேனா அப்படி நினச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது. நம்ம கட்ட முடியாது. கர்த்தர் உனக்காக எனக்காக நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்திலையும் கட்டியிருக்கார், இங்கேயும் கட்டுவார். ஏன்னா இவைகளெல்லாம் தேவை என்று உன் பரமபிதா என்ன செய்கிறார்? அறிந்தும் இருக்கிறார். ஆனால் அந்த வீடு எப்படி கட்டப்படணும்? நீதிமொழிகள் 24:3-4 வாசிக்கிறோம், வீடு ஞானத்தால் கட்டப்பட வேண்டும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும், அறிவினாலே அருமையும் இனிமையுமான பொருட்களினால் அறைகள் என்ன செய்யணும்? நிறைந்திருக்கும். ஆமா. ஏன்னா வீடு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டாய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை. அதில் ஒரு நாள் மாற்றமே கிடையாது. ஆண்டவர் தருகிறவர். அதனால தான் தாவீது சொன்னான், உமது அடியானின் வீடு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தள்ளும் என்றார். ஏன்னா கர்த்தர் உன் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா வீடு என்பது ஒரு இடவாகு பெயர். வீடுங்கிறது ஏதோ தனியாக இருக்கிறது இல்லை, வெறும் செங்கலும் சிமெண்ட் இல்லை. வீடுனா குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அங்கே தங்கி இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுறதான் வீடு. அதனால தான் நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள மனைவி
தன் வீட்டை என்ன செய்கிறாள்? தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கையினாலே இடித்து போடுகிறார். ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு. நான் அதை குறித்து இன்னைக்கு பேசலை. ஏன்னா வீடு எல்லா மனிதருக்கும் தேவை. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும், எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் வீடு கண்டிப்பாக அவசியம். எங்கே போனாலும் கடைசியில் எங்கே போய் நிற்போம்? வேலை முடிக்க பெரிய வேலை பார்க்கலாம், சாயந்தரம் ஆச்சுன்னா எங்கே போகணும்? வீடு. வீட்டிலேருந்து திரும்பி வேலை. இது கண்டிப்பாக குடும்பத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அதனால தான் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். அந்த வீட்டில் ஒரு மனைவியும் புத்தியுள்ளவளாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்ச கொடுத்துருக்கிற வாக்குகள். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, முதலாவது ஒரு வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:6 திரும்ப வாசிக்கலாம். நீதிமானுடைய வீட்டில். நீதிமானுடைய வீடு. முதலாவது என்னது? நீதிமானுடைய வீடு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதிக பொக்கிஷம் உண்டு. நீங்கள் நினச்சிடலாம் உடனே, ஓ நீதிமானுடைய வீட்டில் நல்ல ஃபர்னிஷ்டாக எல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்து குவார்ட்டர்ஸ் மாதிரி அப்படி எல்லாம் இருக்குமா நினைக்கக்கூடாது. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம்னா பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். அப்போது நீங்களே இந்த பொக்கிஷம்லாம் இருக்கான்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ, நல்ல கவனிங்க, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. மறந்துடாதீங்க. நீதிமாற்ற பொக்கிஷம் உண்டு, ஆனால் துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. அப்போ துன்மார்க்கனுக்கு வீடு கிடையாதாம்பிங்க. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. துன்மார்க்கனுடைய வீட்டிலே அவனுக்கு வீடு உண்டு. நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் வீடு உண்டு. ஏன்னா வீடு, அதனால தான் சரியா வீட்டு இல்லாத ஒருத்தரும் குடியிருக்க முடியாது. குடியிருப்பதற்கு ஒரு வீடு கட்டாய அவசியம். இந்த பூமியில் வாழ்கிற நாள் மட்டும் ஒரு வீடு கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால தான் கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். அந்த வீடு எப்படி இருக்கணும்? நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் என்று இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்று இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கூட மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். அவருடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிலைப்பொருளாய் இருந்தது. வீடு கட்டாய அவசியம். ஆனால் நீதிமானுக்கு வீடு இருக்கு. நீதிமொழிகள் 15:6 படி நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்திலே என்ன உண்டு? அதிக துன்பம். ஆமாம். ஏன்னா வர்ற வழி நல்லதாக இருந்தால் தானே. வர்ற வழி நல்லதாக இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கும்.
அதனால தான் இன்றைக்கி அநேக சொல்லுங்க நிறைய சம்பாதிக்கிறாருங்க, எப்படி போகுதுன்னே தெரில. அதனால தான் ஆகாய் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 1:6 வாசிக்கிறோம், நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள். ஆகாய் 1:6, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் நல்லா சாப்பிடுறீங்க, ஆனா புசித்தாலும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் குடித்துன நீங்க இந்த குடியை நினைச்சிடக்கூடாது. தாகம் தீர பாடில்ல, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விட்ட பாடில்லை. கூலி என்ன கூலி எப்படி போகுது? பொத்தலான அதுதான். எனக்கு அன்பானுடைய வர்ற வழியும் நல்லதா இருக்கணும். ஆனால் இங்கே சொல்றார், நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு. துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பங்கள் உண்டு, ஆனால் அவனுக்கு வீடு உண்டு. மீகா 6:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் எப்படி சம்பாதிச்சது? துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவா. அவன் வீட்டில் சம்பாதிச்ச விதம் எப்படி? துன்மார்க்கத்தினால் சம்பாதிச்ச விதம். அதை விட இன்னும் ஒரு படி இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அதே 12ஆம் வசனத்தை பாருங்க, மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம். ஏன்னா நம்ம மன்னிச்சிருக்கோமா? அநேக நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, நீதிமானுடைய வீட்லேயும் பொக்கிஷம் உண்டு, அதே சமயத்தில் துன்மார்க்கனுடைய வீட்லேயும் என்ன உண்டு? பொக்கிஷங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ. மத்தேயு 6:20 முழுசு வாசிக்க திரும்ப பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன நம்ம அதனாலதான் பாடுறோம், சேர்த்து வைக்காதே திருடல் பறித்திடுவா, சேர்த்து வைக்காதே திருடல் பறித்திடுவா, கொடுத்திடு கர்த்தருக்கு குறைவின்றி காத்திடுவா, கொடுத்திடு கர்த்தருக்கு குறைவின்றி காத்திடுவா. உன்னையே வெறுத்துவிட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்துவிட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். ஐயா, சேர்த்து வைக்கணும். அதுக்கு நான் தப்புன்னு போதிக்கிறதே கிடையாது. ஏன்னா சேர்த்து வச்சா தான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க முடியும். நாளைக்கு விவாகம் செஞ்சு வைக்கணும், அதுக்காக போய் அந்த நேரத்தில் கை நீட்டணும்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? அது என்ன பொக்கிஷம்? ஏன்னா துன்மார்க்கனுடைய பொக்கிஷமா, நீதிமானுடைய பொக்கிஷமா, அல்லது பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை சேர்த்திருக்கமா? எனக்கு அன்பானுடைய நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு. இதை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது, நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷம் உண்டு. அது என்ன பொக்கிஷம் தெரியணும். அடுத்தாப்புல துன்மார்க்கனுடைய வீட்டிலையும் பொக்கிஷம் உண்டு. அது என்ன பொக்கிஷம் அது தெரியணும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தில் நமக்கு ஒரு பொக்கிஷம் உண்டு. அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்கணும்.
ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு பெரிய கோடிக்கணக்கான பணம் வச்சிருந்த ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து போனான். அப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்டு போய் ஒரு பெரிய வீட்டை காட்டினார். ஏன்னா அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னார். ஏன்னா யோவான் 14:1 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறோம். அது நீங்களும் நான் இங்க ஆயத்தப்படுறது அங்க இருக்கு. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரப்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரப்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் என கல்வானோலே. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. எத்தனை பெரிய பாக்கியம்! ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்ன பாக்கியம் எவர் குண்டித்த சாக்கியம், என்ன பாக்கியம் எவர் குண்டித்த சாக்கியம், என்ன பாக்கியம்! எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பி வந்து நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப நமக்கு அங்கேயே ஒரு வீடு இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. இந்த பொக்கிஷத்தை கூட்டிட்டு போய் காமிச்சார். பெரிய வீடா இருந்துச்சு. கேட்டாங்க, இது எனக்கா நாங்க இல்லை உன் வேலைக்காரனுக்கா? அப்ப ஏன் வீடு அது? பக்கத்தில் இருக்குவார் குட்டிச்சோரார். அதை காமிச்ச உடனே, ஏன் இப்படி இருக்கு? நீங்க பூமியில் என்னத்தை கட்டுறீங்க? உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பொக்கிஷம் எது? துன்மார்க்கருடைய பொக்கிஷமா, நீதிமான் வீட்டில் இருக்கிற பொக்கிஷமா, அதில் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷமா? இந்த 3 பிரிவாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, நீதிமானுடைய வீட்டில் என்ன பொக்கிஷம் இருக்கும் அதை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி உங்களுக்கு துன்மார்க்கருடைய பொக்கிஷம்னா என்னன்னு சொல்கிறேன். அதன் பின்னாடி பரலோகத்தில் பொக்கிஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மன மகிழ்ச்சி அடைகிறீங்க, சிலர்லாம் ஆனந்தப்படுறீங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா என்னை பேச வைக்கிறது அவர் தான், எனக்குள்ளேருந்து பேசுகிறவரும் அவர் தான். ஏதோ நான் ஒரு வயாமீடியா அல்லது சாதாரண ஒரு கழுதை மாதிரி சும்மா இருந்த கழுதைக்கு இயேசு கிறிஸ்துவை தூக்கி வச்சனால தான் கால் கூட தரையில் படலை. ஏன்னா அப்படி ஒன்றுக்கு உதவாத கழுதையாக இருந்த என்னை கொண்டு அவர் பேச வைக்கிறார். நீங்களும் கேட்டு ஆனந்தப்படுகிறீர்கள். அதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில், நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களோ தெரியாது. சிலர் தமிழில் பார்ப்பீங்க, சிலர் ஜாய் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, சிலர் நித்தியத்தில் பார்க்கலாம், சிலர் மகிமையில் பார்க்கலாம், சிலர் 316 பார்க்கலாம், சிலர் ஜெயம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். எதில் பார்த்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சிகள் வருவதற்கு எல்லாமே நெட்வொர்க்குக்கு பணம் கட்டித்தான் வரணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஐயா, இந்த ஊழியத்தை குறித்து நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா, இது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக. மதுரையிலும் திருநெல்வேலியிலும் 2 ஆலயங்கள் இருக்கிறது. 2லையுமே முழுவதும் பார்வையற்ற மக்கள் நிரம்பி வருவாங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே
ஒரு உணவு கொடுக்க உதவலாம், கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோருக்கு வருஷத்தில் ஒரு திருமணம் ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு செஞ்சு வைப்போம். அப்படிப்பட்ட காரியத்தில் உங்கள் பிள்ளைகளைப் போல நினைத்தால் அதற்கென்று உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். போன வாரம் கூட திங்கக்கிழமை ஒரு அம்மையார், பார்வை தெரியும் அவங்களுக்கு, ஆனால் 75-80 வயசுக்கு மேலே இருக்கும். யாருமே அவங்கள கவனிக்கலை. கேன்சர் நோயில் கால் கையெல்லாம் வீங்கி தனித்திருந்தாங்க. எல்லோரும் கைவிடப்பட்டுருந்துச்சு. திங்கக்கிழமை சரியாக அவங்க 1 மணிக்கு இறந்துட்டாங்க. இறந்தது கூட போய் பார்த்தவங்க 4 மணிக்கு மேலே தான் பார்த்துருக்காங்க. எனக்கு அதற்கு பின்னாடி அறிவிக்கப்பட்டது அவர்களை அடக்கம் செய்வதற்கான காரியத்தை செஞ்சதுனாலேயே போன வாரம் நான் செவ்வாய்க்கிழமை தாண்டி வந்து சேர முடிஞ்சு. ஏன்னா யார் கைவிட்டாலும் இந்த ஃபியூனரல் காரியத்தை எடுத்து செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கென்று தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது டிஸ்பிளேயில். ஒன்று PGM அகஸ்டின்னு வரும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின்னு வரும். தாராளமாக இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை வழிவழக்குக்கான காரியம் கேட்க வேண்டுமென்றால் என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே எங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கள் பொக்கிஷம் எது? துன்மார்க்கனுடைய வீட்டில் உள்ளதா அல்லது நீதிமானுடைய வீட்டில் உள்ளதா? பரலோகத்தில் எங்கள் பொக்கிஷம் இருக்கிறதா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை அறிந்து ஞானத்தோடு செயல்பட என் தேவன் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்கப் போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த என் அன்பு தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். மருத்துவமனையில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லி பயத்தோடு மருத்துவமனைக்கு செல்லுகிற உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கட்டும். எந்த பயப்படத்தக்க ஒரு காரியமும் இல்லாமல் கர்த்தர் சுகத்தை பரிபூர்ணமாய் சுக வாழ்வு துளிக்க செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.